ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா லாபமாக நட்டமாங்கிறத ஒரு கால்குலேஷன்ஸோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பார்த்திங்கன்னா லாபமாக நடத்துங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்துனா அனுபவம் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா சினை ஊசி போடணும், அதுக்கப்புறம் எப்போ அது கன்று போடுறதுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன தீவனம் கொடுக்கணும், அப்புறம் முக்கியமாக மாட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா பால் கறக்கணும், மாடு எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு மாட்டை வளர்த்திருந்தா தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ தான் நீங்கள் மாட்டு பண்ண ஆரம்பித்தா எந்த லாஸும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல லாபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நட்டமாயிடும். ஸோ அடுத்த முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுகளை தேர்ந்தெடுக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 10 லிட்ரு 5 லிட்ரு 20 லிட்ரு அப்படின்னு எல்லா மாடுமே கறக்காது. ஒரு பர்டிகுலர் மாடு ப்ரீடு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாதிரி கறக்க முடியும். அது கெச்சப் மாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது 5 லிட்ரு 20 25 லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதனால் கறக்க முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா அது நல்லா பெரிய மாடு, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தீனி எடுக்கும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுக்கும். ஆனால் ஃபேட் பர்சன்டேஜ் எஸ்என்எஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகள் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இதே நம்ம ஜெர்சி கிராஸு நம்ம மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 லிட்ரு 5 லிட்ரு அது மாதிரி கறந்து சாயங்காலம் அது மாதிரி கறந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறக்கும். அதில் பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா ஃபேட்டு எஸ்என்எஃப் இது எல்லாமே நல்லாவே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக சொசைட்டிக்கு ஊற்றுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இது மாதிரி நம்ம மாடுகளே வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நல்லாவே ரேட்டிங் ஆகி நல்லாவே அமௌண்ட்டு கொடுப்பாங்க சொசைட்டியில். இது இந்த கெச்எஃப் இது மாதிரி மாடுனா நீங்கள் பார்த்திங்கன்னா எஸ்என்எஃப் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அமௌண்ட் கம்மியாக தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பாலை எங்கே விற்கணும் அதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மாடுகள் வாங்குறது நல்லது. அதுபோக பார்த்தோன்னா நாட்டு மாடும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நாட்டு மாடு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஜெர்சி கிராஸை விட பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கறக்கும். ஒரு 2 லிட்ரு 3 லிட்ரு அதிகம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 லிட்ரு வரைக்கும் பார்த்திங்கன்னா கறக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் சொசைட்டிக்கு ஊற்றினா பார்த்திங்கன்னா அதே மாதிரி எஸ்என்எஃப் ஃபேட்டை செக் பண்ணி தவிர்த்தாங்க, அது நல்லாவே வரும். ஆனால் இந்த நாட்டு மாட்டு பால் நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு ஊற்றினா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கஸ்டமருக்கு தான் சில பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாட்டு மாட்டு பால் எங்கே இருந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விலை கொடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. ஸோ நீங்கள் அதை யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்ரு ஊற்றிடலாம். டைரெக்ட் நாட்டு மாட்டு பால் மட்டும் இல்லை, இந்த ஜெர்சி கிராஸ் இது மாதிரி ஹெச்எஃப் மாடு இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஊற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். லிட்டர்லேருந்து 50 ரூபா வரைக்கும் நீங்கள் ஊற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா போடுறத விட சொந்தமாக இருந்துச்சுன்னா லாபமே நல்லாவே கிடைக்கும். ஏன்னா வாங்கி போட்டால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 போட்டால் தான் பார்த்தீங்கன்னா மாடு வயிறே நம்பும். ஸோ 100 ரூபா ஆயிடுது அந்த தட்டு. இதுக்கு நீங்கள் சொந்தமாக பார்த்தீங்கன்னா காட்டில் தட்டுக்கு இது போட்டிருந்தீங்கன்னா, இல்லை மக்காசோளமோ மசால் பில்லோ தட்டோ இது மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கனாலும் நீங்கள் இதை அடுத்தடுத்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு தீவன செலவு பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். ஏன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கல்லே அதிகமான செலவு பார்த்தீங்கன்னா தீவன செலவு தான். ஸோ நீங்கள் சொந்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா தீவனத்தையும் நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா ஸோ மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிற்கும். ஸோ இந்த வர பில்லு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளியே தான் வாங்கி ஆகணும். ஸோ வயல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நெல்லுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கோல் எடுத்துடலாம். இது வயல் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே தான் வாங்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா பச்சையை சாப்பிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பால் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு சலசல்னு இருக்கும். ஸோ நீங்கள் வரத்தையும் போடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் பால் நல்லா திக்காகவும் இருக்கும், மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலே பார்த்தீங்கன்னா 230லேருந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா விற்றுட்டுருப்பாங்க. இது எல்லா நாளும் கிடைக்காது. நீங்கள் இந்த வயலில் நெல் இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போயே முன்னாடி வாங்கி ஒரு போர் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா
மழை காலத்தில் அந்த பச்சை புல் அறுக்க முடியாத நேரத்தில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல் அந்த உள்ள இந்த வைக்கப்புல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பாட்டுக்கு இந்த செட்டு தான். செட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக போடுறது பார்த்தீங்கன்னா நல்லது. நான் பார்த்திங்கன்னா வந்து மேலே தகரம், அடிக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாலையாக மேய்ஞ்சிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா போட்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா 10 வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் எந்த லீக்கேஜுமே இல்லாமல் நல்லாவே இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து சின்னதாக பார்த்திங்கன்னா வந்து ஓலை இத்து போய் தண்ணி உள்ளே வந்துச்சு. மற்றபடி இதுவரை 10 வருஷத்தில் வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லீக்கேஜே ஆகலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 10 வருஷம் முன்னாடி போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 15,000 சம்திங் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா அந்த செலவே ஆச்சு. ஸோ அதுக்கு மேலே எந்த செலவுமே ஆகலை. இந்த இடத்துல தான் நான் சொன்ன லீக்கேஜ். இங்கே மட்டும் தண்ணி லைட்டாக தகர நவந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வந்து ஓலை திருச்சு. மற்றபடி எங்கேயுமே லீக்கேஜ் இல்லை. ஸோ நாங்கள் என்னென்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் செவுரு வச்சிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மழைச்சாரில் அடித்து உள்ளே வரக்கூடாதுன்னு சைடில் செவுரு. இது வந்து வீட்டிலேருந்து அட்டாச் பண்ணி எடுத்தங்காட்டி இங்கேயும் ஒரு செவுரு வந்துருச்சு. 2 சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக வந்து செட்டு போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து நல்லது. நீங்கள் எடுத்துன்னே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற அமௌண்ட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செட்டுக்கு போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி சின்னதாக ஒரு தகர சாலையை வச்சு ஒரு சின்ன செட்டு போட்டு அதுக்கப்புறம் மாதத்துலேருந்து வர கொஞ்சம் இன்கம்மை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக செட்டு போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும். நீங்கள் எடுத்தோடனே செட்டை போட்டு 4 மாடு மட்டும் வாங்குறதுக்கு சின்ன செட்டாக போட்டு ஓரளவுக்கு அது தகர சாலையை வச்சு ஒரு செட்டை போட்டு ஒரு 10 மாடு வாங்கி அதுலேருந்து வர லாபத்தில் நீங்கள் நல்ல பெரிய செட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு மாடும் ஆச்சு, உங்களுக்கு செட்டும் கரெக்டாக ஆகிருச்சு. ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா செட்டு இல்லாமல் நான் வந்து வெளியவே மரத்துக்கடியே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மரத்துக்கடி ஓகே கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன தான் மரத்துக்கடி கட்டியிருந்தாலும் அந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா சேராயிரும். நீங்கள் பார்த்தாவே தெரியும், வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சேரும். மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சும்மா நிற்காது. அதை பார்த்தீங்கன்னா அந்த மரம் சுற்றி வச்சுருந்தீங்கன்னா மரத்தை நல்லா சுற்றி அந்த இடத்தவே பார்த்தீங்கன்னா சேராக்கிடும். நீங்கள் அதுக்கப்புறம் மேலே அங்கே புல்லு போட முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் மாற்றி கட்டினாலும் அது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேராக்கிட்டே தான் இருக்கும் அந்த இடத்த ஃபுல்லாக. ஸோ அது பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸோ ஒரு சின்னதாக ஒரு செட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா நல்லது. மாடுகள் உள்ள வச்சுக்கிற அளவுக்கு அதான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மழையில் பார்த்திங்கன்னா காய்ச்சல் பிடிக்காமல் சளி பிடிக்காமல் நீங்கள் அந்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களை காப்பாற்றும். நான் வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தை பார்த்துட்டோம், என்ன மாதிரி மாடு வாங்கணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டு பற்றி பார்த்தாச்சு, அதாவது மாட்டோட சாலை அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து மாட்டிலேருந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா இன்கம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் பால் வந்து அதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஜெர்சி கிராஸ் மாடவே எடுத்துப்போம். ஸோ ஜெர்சி கிராஸ் மாடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாடு பார்த்திங்கன்னா வந்து காலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸோ நார்மலாக வச்சுக்கோம் 4 லிட்ரு, சாயங்காலம் ஒரு 4 லிட்டருன்னு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்குவோம். ஏன்னா இப்போ சில மாடல் கறக்கும் 6 லிட்ரு, சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்ரு 6 லிட்ரு அந்த மாதிரி கறக்கும். ஸோ நம்ம கம்மியாகவே வச்சுக்குவோம். 4 லிட்ருன்னு 8 லிட்டரே வச்சுக்குவோம். ஸோ 1 லிட்ரு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து வீடுகளுக்கு ஊற்றினா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஊற்றுறது தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுனா பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 40 ரூபா 38 ரூபா அது மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆரம்பித்த உடனே சொசைட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து வீடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடு நீங்கள் வச்சா போதும். அதுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு மொத்த பாலையும் பார்த்திங்கன்னா சொசைட்டிலேருந்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் மாற்றிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு 50ன்னு போட்டுக்கினா வீட்டுக்கு ஊற்றுற மாதிரி 8 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் அப்படின்னு கணக்கு போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 12,000 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து பால்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் அந்த மாடு பற்றி தான் சொல்லிக்கிறேன். இதே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா ஒரு ஹெச்எஃப் மாடு பார்த்தீங்கன்னா வந்து 20 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 50 ரூபாய்ன்னு. அதை இப்போ ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா வந்து 2 மடங்கு பார்த்தீங்கன்னா மேலே 2 மடங்கு 3 மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இதை பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடு உங்களுக்கு நல்ல இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கொடுக்கும் பால் மட்டும். ஸோ நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ண ஆரம்பிச்சிக்க மாட்டீங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 மாடாவது வாங்குவீங்க.
ஸோ அப்படி கணக்கு போட்டால் பார்த்தீங்கன்னா நீங்களே கணக்கு போட்டுங்க. ஒரு மாட்டுக்கு 12ன்னா 4-5 மாட்டுக்கள்னு கணக்கு போட்டுங்க. ஸோ எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா வந்து 8 லிட்ரு, அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 8 லிட்டர் மாதிரி கறக்குன்னு நினச்சிங்கன்னா அது கிடக்காது. நீங்கள் வந்து மாடு பார்த்தீங்கன்னா வந்து கத்தி இருக்கும், நீங்கள் வந்து சனி ஊசி போட்டிருந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 8 லிட்ரு 7 லிட்ரு அளவுக்கு வச்சா நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாடு சினையாக இருக்கும், அது கன்று போடுற நிலமையில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பாலை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடும். அதோட சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கன்றுக்குட்டிக்கு அதோட உடம்புக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க ஆரம்பிக்கும். பால் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும். ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 லிட்டர் 5 லிட்ரு, அப்போ அதுக்கும் கீழே இந்த மாதம் ஏற 7 மாதம் 8 மாதம் அப்படி ஆக 1 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் கறக்கக்கூடாது. 6வது மாதம் அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். மாட்டு பக்கத்தில் போனால் அதை நிற்கும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கறக்கக்கூடாது. மாட்டுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா வந்து அது கன்று போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்காது. அப்படி கன்று போடுறது அதையும் மீறி நீங்கள் கறந்தீங்கன்னா அது என்னவாகுன்னா, கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது எந்திரிக்க முடியாது, கால்சியம் பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறை, அப்புறம் நஞ்சு வெளியே வராமல், அது மாதிரி பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக 6வது மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நிறுத்திடணும். அதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ 6 மாதத்துக்கு மேலே பால் கறக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த 7வது மாதம் 8வது மாதம் 9வது மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 3 மாதம் வருது. அந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சும்மா தீனி போடணுமே, அது பார்த்தீங்கன்னா நமக்கு நட்டமாயிருமே, காசு எதுவும் வராது, சும்மா மாட்டி நம்ம தீனி போட்டிருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ஆகும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மாடு வச்சுருந்தீங்கன்னா, ஒரு மாடு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி அந்த 6வது 7வது மாதத்துல வரும்போது இன்னொரு மாடு பார்த்தீங்கன்னா வந்து பால் கறந்துட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏவரேஜ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 12,000 பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மாடு வச்சுருந்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 அப்படி வந்துட்டு இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா டபுளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகிட்டே இருக்குது, 48 அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மாடை இன்க்ரீஸ் பண்ண அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கறக்கும்போது இன்னொரு மாடு பார்த்தீங்கன்னா சனையாக இருக்கணும், இன்னொரு மாடு சனையாக இருக்கும்போது இன்னொரு மாடு பார்த்தீங்கன்னா கறக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மாட்டோட கர்ப்ப காலம் பார்த்தீங்கன்னா 9 மாதம். நீங்கள் 6 மாதம் வரைக்கும் நல்லாவே கறந்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதம் அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதம் வர பார்த்தீங்கன்னா வந்து அந்த 8 லிட்டர் கறக்கிற மாடு ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு அது 8லேருந்து 7 6ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அது சினையாகிடுச்சு, ஸோ வயிற்றில் குட்டி இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு மாடு வச்சுருந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பால் பிரச்சனை வரும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து மாடு சினை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து ஊற்ற முடியாது பால் கஸ்டமருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 2 மாடு 4 மாடு அதாவது நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னாவே நீங்கள் எப்படியும் ஒரு 4-5 மாடுக்கு மேலே தான் வச்சுருப்பீங்க. ஸோ மற்ற மாடு பாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமருக்கு ஊற்றி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சரி மாடில் பார்த்தீங்கன்னா பால் கறந்தால் ஜஸ்ட்டு தீனி அறுத்து போட்டு, அதாவது நீங்கள் சொந்தமாக காடு வச்சுருந்தீங்கன்னா அதை அறுத்து போட்டு பால் கறந்தால் போதுமா? அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மாதம் ஒரு மாட்டுலேருந்து 12,000 அப்படியே வந்துடுமா? எந்த செலவு இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து செலவு இருக்கும். முதல் செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாட்டுக்கு வெறும் தீவனம், அந்த பச்சை தீனி வர தீனி உங்கள் காட்டிலேருந்து அதை மட்டும் போட்டால் பத்தாது. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தவிடு, மாட்டு தீவனம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மினரல் மிக்சரு, உப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து எடுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடையில் தான் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தவிடு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக போட வேண்டியது எல்லா பண்ணையிலையும் பார்த்திங்கன்னா தவிடு போடுவாங்க. ஸோ தவிடு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ மூட்டையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்த பொறுத்து இருக்கும். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 800 கொடுப்பாங்க. ஸோ ஒரு 50 கிலோ மூட்டை. ஸோ தவிடு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நீங்கள் ஒரு மூட்டையும் கணக்கு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டு தீவனம், அது கான்சன்ட்ரேட்டட் ஃபீல்லையே தவிடுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம் ஒன்று போடணும். அது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1,200 1,300 பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 கிலோ மூட்டையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து எப்பவும் போல் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சில மாதத்தில் பார்த்திங்கன்னா தவிடு மீதி இருக்கும், சில மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதம் வரக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ முன்ன பின்ன இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன இந்த தவிடு மாடு தீவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சத்து ஏறணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பருத்தி கொட்டை போடலாம், புண்ணாக்கு போடலாம். நல்லா பால் கறக்கணும், எந்த ப்ரோட்டீனு விட்டமினு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சத்துலாம் நிறைய கிடைக்கணும், மினரல் மிக்சர் போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம். ஸோ அதெல்லாம் போட்டால் வந்து பால் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கறக்கும். ஸோ நான் அந்த மினரல் மிக்சர் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான இந்த சத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே எடுத்துக்கும். ஏன்னா தீவனத்துலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சத்து எல்லா சத்துமே கிடைக்காது. இந்த மாதிரி மினரல் மிக்சர், உப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா சத்துக்கள்லாம் நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கிறது அந்த பாத்திரம், மாட்டுக்கு தேவையான பாத்திரம்லாம் தண்ணி குடிக்க எல்லாமே இதை நான் சொன்ன அந்த மாடு தீவன குச்சி, அப்புறம் அந்த தவிடு, அதில் பார்த்தீங்கன்னா அரிசி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம். அரிசி பார்த்தீங்கன்னா மிஷினில் அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணி அது கொஞ்சம் போடுவோம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக சாக்குலேருந்தே கட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா தவிடு இப்படி தான் இருக்கும் தவிடுங்கிறது. ஸோ மூட்டை அந்த சாக்கு பார்த்தீங்கன்னா வேறு, அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுப்பாங்க. வேறு எதாவது சாக்கில் அந்த தவிட்டை ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த அரிசி ஆலையில் அந்த தவிடு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு தீவன குச்சி, சிலிண்டர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் மாத்திரை மாதிரி. இதான் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு தீவன குச்சிங்க. இது நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சக்தி எடுப்போம். சக்தி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கம்பெனி இந்த மாட்டு தீவனத்தில். இது பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவு, அந்த பச்சரிசிங்க அரிசிங்க பார்த்தீங்கன்னா ரவா அரிசி, அதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மிஷினில் அரைச்சிங்கன்னா அந்த போடுற மாதிரி வரும். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா நான் மெயின்லி இது கொடுப்போம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மினரல் மிக்சர் கொடுப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000 வருமானம் வச்சுன்னா பாலில் நான் அந்த தீவன செலவு இதுவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2,000 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து போயிடும். இந்த அந்த தவிடு, மாட்டு தீவனம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 2,000 போயிடும். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில் உங்களால் நம்ப முடியாது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மடிவீக்கம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கோமாரி நோய் வரும், இல்லைன்னா வயிறு ஜீரணமாகாமல் வயிறு எடுத்துகிட்டு இருக்கும், இல்லைன்னா காய்ச்சல், சளி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் வந்துடும். இந்த மழை காலத்தில் வெயில் காலத்துலலாம், முக்கியமாக மழை காலத்தில் இது மாதிரி நிறையா நோய்கள் வரும். ஸோ அப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா டாக்டர் கூப்பிடணும். அந்த குளுக்கோஸ் இதெல்லாம் போட்டாவே பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு 1,000 1,500 பார்த்தீங்கன்னா வாங்குவார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 1,000 எடுத்துக்கலாம். ஸோ 12,000 பார்த்தீங்கன்னா வந்து 3,000 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செலவாயிடும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 9,000 பார்த்தீங்கன்னா வந்து பால்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும், மாட்டு பால்லேருந்து மட்டும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ 2 மாடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். இது 4 மாடு வச்சுருந்தீங்கன்னா 16,000 அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு மாடு சினையாக இருக்கும்போது ஒரு பால் கறக்கும், ஒரு பால் கறக்கும்போது ஒரு சினையாக இருக்கும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் சினையாக மாடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தீவனம் போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து 3 மாதம் பால் கறக்கல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தீவனம் எதுவுமே போடாமல் வைக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தவிடு, மாடு தீவனம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி நல்லா சத்தாக பார்த்தீங்கன்னா பிறக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவு வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 8 மாடு, அதாவது நாங்கள் வச்சுருக்கிற 8 மாடு. ஸோ 8 மாடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு வந்து 9,000 போட்டாங்க கூட. ஸோ 4 மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 36,000 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், எல்லா செலவும் போக. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே உற்பத்தி பண்ணியிருக்கணும். அதாவது கொஞ்சோண்டு காடு இருக்கணும், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மசா புல்லோ, சூப்பர் நைப்பர் புல்லோ இதுமாதிரி ஏதாவது பில்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு நீங்களே உற்பத்தி பண்ணி மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு 9,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் நிற்கும். நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த 30,000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி கம்மியாகும். ஏன்னா வந்து தீவனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3 வேளை போடணும். ஸோ தீவனம் தான் பெரிய இது. ஸோ தீவனம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே பார்க்காம ஆள் போட்டு சில பேர் பார்ப்பாங்க. ஸோ ஆள் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூலியே பார்த்தீங்கன்னா 600 700 பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 15,000 20,000 பார்த்தீங்கன்னா வந்து ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கூலியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலவு. நீங்கள் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அது பாதிக்கு மேலேயே போகும். தீவன செலவு,
தீவன செலவோட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆள் போட்டு வேலை பார்த்தா இதுக்கு வந்து பயங்கரமான செலவு உங்களுக்கு அதிகமாகவே போகும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டு. நல்ல லாபத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கக்கூடிய லாபங்கள் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா லாபத்தை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானது என்னென்னா இன்னும் சில மறைமுக லாபம்லாம் இருக்குது. அதாவது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாட்டோட சாணம். ஸோ மாட்டோட சாணம்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டிராக்டர் லோடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 3000ரூவா வந்து 4000ரூவா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 8 மாடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோடு வந்து ஒரு 1.5 லோடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாட்டு சாணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விற்க முடியும். ஸோ அடுத்து இன்னொரு மறைமுகமான லாபம் உங்களுக்கு என்ன வரும்னா மாட்டுப்பண்ணையில் வந்து அது வந்து கன்றுக்குட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தையில் வாங்கினா ஜெர்சி கிராஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து 30,000லேருந்து 50,000ரூவா பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பால் கறக்க மாடு பார்த்தீங்கன்னா வந்து சந்தையில் கிடைக்கும். இதே வந்து சாதாரண வத்தக்கறவையாக இருந்தால் உங்களுக்கு வந்து 5,000லேருந்து 30,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஹெச்எஃப் மாடாக இருந்தால் உங்களுக்கு வந்து 70,000லேருந்து 1,20,000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து சந்தையில் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாடு வாங்கும்போது டேரெக்டாக சந்தைன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் வாங்கிட்டு போங்க. ஊர்க்காட்டில் வாங்குறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. நீங்கள் பார்த்து வாழை கறந்து ஏதாவது பிரச்சனைனா திருப்பி அங்கே போய் கேட்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நீங்கள் கன்றுக்குட்டி மாடு கன்று போட்டுச்சுன்னா நீங்கள் அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து விற்காமல் நல்ல கன்றுக்குட்டின்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் அந்த கன்றுக்குட்டி வளர்த்துனீங்கன்னா நீங்கள் அந்த 70,000ரூவா 80,000ரூவா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா மிச்சமாயிடும். அந்த கன்றுக்குட்டி வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆயிடும். நல்லா வளர்ந்து அது சினையாகி திரும்ப கன்று போட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து சும்மா ஓரமாக பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி கட்டி வச்சு அது சும்மா மாட்டுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் தீனை போட்டாவே போதும். அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரமாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70,000 80,000 பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு நீங்கள் வந்து செலவுன்ற வந்து நீங்கள் தேவையில்லை. அது உங்களுக்கு மிச்சமாயிடும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டை டைரெக்டாக வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி மாடு போடுற கண்ணே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்கள் நல்ல மாடு தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க. அது போடுற கன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கன்று கிட்ட இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்த்துனீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மாடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 8 கன்றுக்குட்டி கிடைக்கும். மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் 8 கன்றுக்குட்டி வளர்ந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வேணுங்கிற கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். பால் கறக்கிறத பார்த்து வச்சுக்கலாம். இல்லாத மாட்டு கன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்றுடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு கன்றுக்குட்டி வளர்க்குறது தான் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான லாபம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த லாபத்தெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குப்பை மாட்டு கன்றுக்குட்டி இந்த லாபத்தெலாம் பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துல உங்களுக்கு மாதம் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா செலவுலாம் போக வர மாதம் 9,000ரூவா ஒரு மாட்டிலேருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மறைமுகமாக வர இந்த லாபத்தில் நான் சேர்த்துனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். மாதம் நீங்கள் பிரித்து கணக்கு போட்டு பார்த்துங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பார்த்துக்கோன்னா மாட்டுக்கு தேவையான செட்டு என்னென்ன மாடு வாங்கணும், அதுக்கப்புறம் மாட்டுக்கு தேவையான தீவனங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டிலேருந்து வர லாபங்கள் பால்லேருந்து, அதுபோக பார்த்தீங்கன்னா மறைமுக லாபங்கள் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பாலை பார்த்திங்கன்னா எப்படி லாபகரமாக விற்கிறது அதை பற்றி சொல்ல போகிறேன். ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமருக்கு ஊற்றுறது தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாபமே கொடுக்கும். நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுறதுன்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்என்எஃப் ரேட்டை செக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. 38 ரூபா 37 ரூபா அது மாதிரி பார்த்தா கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். ஸோ 50 55 நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக கஸ்டமர் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ண ஆளும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சொசைட்டியில் போய் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் சொசைட்டி ஆவின் சொசைட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் போய் அங்கே வாங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா லிட்டர் 50 ரூபாய் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் ஊற்றுறாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து வீட்டுக்கே போய் ஊற்றுறங்காட்டி நீங்கள் கொஞ்சம் மேலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம்.
இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்கெட் பால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக சொல்கிற 50 ரூபாய்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க பாக்கெட் போட்டு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு அது இதுன்னு கடையை மிக்ஸ் பண்ணி ஃபேட் இருக்கிறது ஒன்று, ஃபேட் இல்லாத ஒன்று, அது நிறைய ப்ராசஸ் பண்ணி இது எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 60 ரூபாயோ சம்திங் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு கரெக்டாக எவ்வளோன்னு தெரில. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி பாக்கெட் பாலில் வாங்குறத விட டைரெக்டாக இது மாதிரி பண்ணையிலையோ இல்லை யாராச்சும் பால் கொண்டு வந்து ஊற்றுறாங்களோ அங்கே எடுத்தால் வாங்குறதுக்கு நல்லாவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக மாட்டில் பாலை கறந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாலை டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பண்ணையில் தான் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமரை பிடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்கள் வந்து நல்ல மாடுகள் பார்த்தீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குறதுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஊர்க்காட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே நிறைய தோட்டம் இருக்கும், மாடு வளர்த்திட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மாடு வந்து சேல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ப்ராப்ளமோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ப்ராப்ளமோ ஏதாவது மிஸ்டேக்னால் நீங்கள் வந்து டேரெக்டாக போய் இங்கே வந்து கேட்டுக்கலாம். இதே பார்த்தா நீங்கள் வந்து சந்தையில் போய் இது மாதிரி மாடு வாங்கினீங்கன்னா ஸோ அடுத்த ஏதோ ப்ராப்ளம்னா திரும்ப போய் அங்கே போய் நீங்கள் கேட்க முடியாது. ஸோ அங்கே எங்கே அந்த ஆளை எங்கே பிடிக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாயிடும். பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்ற முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை வாங்கிட்டு வந்துருப்பீங்க. இதே நீங்கள் வந்து நல்லா கம்மியாக பால் கறக்கிற அந்த மாட்டை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு, மாடு போட்டு வாங்கின காசும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, திரும்ப விற்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டு பக்கத்தில் ஏதாவது பண்ணையிலேயோ தோட்டத்துலேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. அப்படி நீங்கள் சந்தையில் வாங்குறதுனா அதுக்குன்னு சில வியாபாரிகளும் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ந்தெடுத்து நல்ல வியாபாரியாக பார்த்து அதில் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா மாடு வாங்குறது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக அது இருக்கிறங்காட்டி எந்தெந்த மாடு எவ்வளோ பால் கறக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு நல்லாவே வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பாட்டு இந்த இங்கே இதெல்லாம் தான் இங்கே என்னோடய மாட்டு பண்ணை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கெச்எஃப் மாடலான்னு தான் பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாடு நான் காமிச்ச மாடலே பார்த்தீங்கன்னா 2 கெச்எஃப் கண்டுக்குட்டி இருக்கும். நாங்கள் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து கெச்எஃப் உங்களுக்கே தெரியும் 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே கறக்கும். ஸோ நான் வந்து இந்த ஜெர்சி கிராஸில் ஒரு 2 மாடு 3 மாடு வச்சுருக்கிறதில்ல. பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து கெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 1 மாடு இருந்தாவே பார்த்தீங்கன்னா வந்து போதும். உங்களுக்கு வந்து தீவனம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் அறுத்து போடுறது பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். மாடு பார்த்தீங்கன்னா வந்து 3 மாடு நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 1 மாடு நிற்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேலை பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிரும். என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபேட் எஸ்என்எஃப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். நீங்கள் இன்னும் ஒரு 2 எல்லாமே கெச்எஃப்பாக வைக்கிறதுக்கு வரலாம். ஒரு 2 ஜெர்சி கிராஸு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாலை பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றும்போது ஃபேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிடும். ஸோ வர லாபமும் பார்த்தீங்கன்னா கெச்எஃப் வச்சா நல்ல லாபமே கிடைக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி மாதம் 50,000 உங்களுக்கு மிச்சமாகுதுன்னா லாபம் வருதுன்னா நீங்கள் கெச்எஃப் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து 3 மடங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25,000 30,000 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும். மேற்கொண்டு இன்னொரு குட்டி டிப்ஸ் சொல்லிடுறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணம் குப்பை, மாடு சாணம் பிடிச்சா இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொட்டி வைக்கணும். ஸோ கொட்டி வச்சது இது நீங்கள் டைரெக்டாக லோடில் விற்றிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டிராக்டர் லோடு பார்த்தீங்கன்னா 3,000 4,000 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதே போய் பார்த்தீங்கன்னா எப்படி மதிப்பு கூட்டி விற்கிறது, மதிப்பு கூட்டி விற்கிறதுனா பார்த்தீங்கன்னா வந்து இதுவே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி அதிகமான விலைக்கு விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டாக மாற்றணும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் மண்புழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்டு வாங்கினா ஓகே, இல்லைன்னா ஒரு காரத்தரை இது மாதிரி ஏதாவது தரையில் போட்டு இந்த சாணத்தை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு இறங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே நல்லா தண்ணி அந்த சாணத்தில் நல்லா தண்ணி தெளித்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது உள்ளே விட்டுட்டு அது உள்ளே விட்டால் போதும். அதுவே பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டு கருப்பாக ரவுண்டாக ஒரு புழு அதோட எச்சம் வரும். அந்த எச்சம் தான் பார்த்திங்கன்னா வந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிலோ பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நர்சரி இங்கே தோட்டம் பூச்செடிகளை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க.
ஸோ இது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் நிறைய வீடியோ இருக்கும். இந்த வெர்மி கம்போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது அதை பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இது வந்து ஒரு 50% ஆன குப்பை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா கருப்பு ஒரு அந்த மாட்டு சாண குப்பையை விட இது கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இன்னும் நல்லா 100% ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லா டார்க் பிளாக் ஆகிடும். ஒரு ரவுண்டாக இருக்குது இது மாதிரி குப்பையில் இல்லாமல் ரவுண்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சலடையை சலிச்சாவே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் எப்படி லாபத்தை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன டிப்பு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாட்டு சாணத்தை அப்படியே அந்த குப்பையிலேருந்து ஒரு லோடு 3000 ரூபாய்க்கு டேரக்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதைத்தான் பண்ணுவாங்க. டேரெக்டாக இங்கே போய் இந்த மண்புழு விட்டு மண்புழு நல்லா சாப்பிட்டு அந்த உரமாக்கி அவங்க வந்து டேரெக்டாக இங்கே நர்சரிக்கு வைப்பாங்க. அதுபோல் நீங்களே இது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இந்த மண்புழு உரத்தை பார்த்திங்கன்னா நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். வேலை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லை. நீங்கள் குப்பை எடுத்து அங்கே குப்பையில் கொட்டிட்டு அதை லைட்டாக வெயிலில் காய வச்சோமா கிளறி விட்டிங்கன்னா அது காஞ்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டு மறுபடியும் இது மாதிரி ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக் பேக்லேயோ இல்லை தரையிலையோ போட்டால் கூட ஓகே தான். இல்லை தென்னை மரத்து கடி போட்டால் கூட ஓகே தான். பெரிய வேலை எதுவுமே வராது. ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டவுட் வரும் நான் சொன்ன விஷயத்தில். அதாவது இந்த குப்பையில் இல்லை அந்த பாலில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 8 லிட்ரு மாடு கறக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மாடு வாங்கலின்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் வந்து 8 லிட்ரு இல்லை 8க்கு மேலே கறக்கிற மாடு வாங்கினா தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லாபமே கிடைக்கும். அதுக்கு கம்மியாக அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2 லிட்ரு 3 லிட்ரு 4 லிட்டருன்னு ஒரு நாளைக்கு கறக்கிற மாடை வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லாபமே எடுக்க முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மாட்டை வாங்கி தீவனம் அந்த தவிடு இதெல்லாம் போட்டு பாலை கறந்து ஊற்றி மறுபடியும் அதை தவிடு போட்டு அந்த காசுலாம் மறுபடியும் பாலை கறந்து அப்படி ரொட்டேஷன் தான் போயிட்டுருக்கும். உங்களுக்கு கையில் பார்த்திங்கன்னா எந்த காசுமே நிற்காது. இதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த கேச்எஃப் கண்ணுக்குட்டி, அதாவது இது ஒரிஜினல் இல்லை, இது கிராஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஜெர்சி மாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா போட்ட கண்ணுக்குட்டி, இது கிராஸாக போட்டிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து 10 லிட்டர் 5 லிட்டர் அளவுக்கு பார்த்திங்கன்னா இது கறக்கும். ஸோ முதல் தடவை கண்ணுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கம்மியாக தான் கறக்கும். ஒரு 10 லிட்டர் அந்த அளவுக்கு தான் கறக்கும். 2ஆயிரத்து போடும்போது பார்த்திங்கன்னா தான் அதோட முழு திறனும் வரும். ஸோ 5 லிட்டர் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாடு பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தையில் வாங்கினீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியை இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க கண்ணுக்குட்டியை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சினை ஆகிறதுக்கு வந்து கத்த ஆரம்பிக்கும். நீங்கள் டாக்டர் கூட்டு ஊசி போட்டுடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி 30,000 ரூபா ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா சந்தையில் வைப்பாங்க. 25 30,000 வைப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை சின்னதுலேருந்தே வளர்த்தனங்காட்டி ஒரு 30,000 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து லாபம் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாட்டிலேருந்து வந்தது தான், நல்ல மாட்டிலேருந்து வந்தது தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் பார்த்திங்கன்னா வந்து பால் கறக்கக்கூடிய ஒரு மாட்டிலேருந்து வந்த கண்ணுக்குட்டி தான். இதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வச்சுக்குவோம். இதுவும் பார்த்திங்கன்னா சுழி பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுழி வைப்போம். சுழி பார்த்தா பார்த்திங்கன்னா மாட்டு கண்ணுக்குட்டிகளை வச்சுக்குவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்ணுக்குட்டி தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பிஸ்கட் கலரு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டிலேருந்து வந்தது தான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் வச்சுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாடு வாங்குறது பார்த்தீங்கன்னா மிச்சமாயிடும். அதாவது மாடு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மாடு தான் பால் கறந்து இருக்கும். ஆனால் அதுக்கு வயசானால் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறது வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாடை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நஷ்டமாயிடும். ஸோ அதை விற்றுட்டு புது மாடு வாங்குறதுக்கு பதிலாக இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா போட்ட கண்ணுக்குட்டி அது வளர்ந்துருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ தான் தெரியுது இந்த கண்ணுக்குட்டி போடுற சாணியில் காணன்னு பார்த்தா இந்த நாய் பார்த்திங்கன்னா அந்த சாணியில் பார்த்திங்கன்னா திருடி தின்றுது. நான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டேன் இந்த கண்ணுக்குட்டிக்கு. ஸோ இந்த நாய் தான் பார்த்திங்கன்னா தின்ட்டு இருந்துருக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன். நாய் என்ன அப்புறம் பார்த்துக்கிற வீடியோ முடிச்சுட்டு. முக்கியமாக கண்ணுக்குட்டி வேகமாக வளரணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா பாலை பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கொடுத்துடணும். அதாவது பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கொஞ்சம் அவுத்து விட்டு பால் குடித்ததுக்கப்புறம் நீங்கள் கறந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி அவுத்து எல்லா பாலையும் குடிக்க விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து பால் நல்லா குடித்தா தான் கண்ணுக்குட்டி நல்லா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வளரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி பால் குடிக்காமல் அது உடம்புல பார்த்தீங்கன்னா பேனு உண்ணி பிடிச்சி நோய்வாய்ப்பட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். அது வேகமாக வளராது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்துகிட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பால் வந்து மீதி உங்களுக்கு கணக்காக தெரியும். ஸோ இத்தனை பேர் இன்றைக்கி வாங்குவாங்க பால் மீதி ஆகுன்னு நினச்சின்னா அந்த பாலை பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட பால் வந்து எல்லாத்தையும் ஊற்றி கொண்டு போய் எடுத்துகிட்டு போகிற இடம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் கேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா டவுட் வரும், ஸோ எதுக்கு இத்தனை பால் கேன் இருக்குது அப்படின்னு டவுட் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெரிய ஒரு ப்ளூ கேன் போதுன்னு நினைப்பீங்க. ஸோ நான் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் எந்திரிக்க மாட்டாங்க, சில பேர் வந்து பாத்திரம் ஊற்றின்னு வைக்க மாட்டாங்க. இது மாதிரி சின்ன சின்ன கேனில் பார்த்தீங்கன்னா வந்து பாலை வந்து ஊற்றி அந்த எந்திரிக்காதவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேனை வச்சுட்டு வந்து அடுத்த சாயங்காலம் போகும்போது அந்த கேனை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ கொஞ்சம் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேனை கொண்டு போயிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே எந்திரிக்கலன்னு வச்சுங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பாலை கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும், திரும்ப கூப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு நட போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேனை வந்து எம்டி கேனை 2-3 கொண்டு போயிடுவோம். இந்த பெரிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த பால் எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஊற்றி அது வந்து ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேனில் ஊற்றுறது தான். சின்ன போச்சு உள்ள பார்த்தீங்கன்னா அது வந்து பால் கறக்கிற போச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த லிட்டரு, இது வந்து 6 லிட்ரு, அதாவது 4 லிட்டர் பால் அளந்து ஊற்றுற அந்த லிட்ரு. ஸோ இந்த 2 கேனில் பார்த்தீங்கன்னா காதில் வருங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு கூடையில் வச்சு கொண்டு போயிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேட்டால் வந்து மாட்ட முடியும்னு சொல்லிட்டாங்க. கேன் நல்லா இருந்துச்சு, ஆனால் காது தான் பார்த்திங்கன்னா வெல்டிங் வைக்கணும், எங்கேயும் மாற்ற முடியல. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கூடையில் போட்டு கொண்டு போயிட்டுருப்போம். ஸோ சில கேன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஓன் கஸ்டமரோட ஓன் கேனு. இது இந்த கேனை பார்த்தா கஸ்டமரோட ஓன் கேனு. இது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்ருவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து பால் ஊற்றிட்டு டேரெக்டாக எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி அப்படியும் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயாச்சும் போயிடுவாங்க, அந்த நாளில் வரக்கு லேட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் அவங்களே பார்த்திங்கன்னா கேனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் வீட்டு கேட்லேயோ வீட்டு மேலேயோ பார்த்திங்கன்னா வச்சுட்டு போனால் அவங்க வந்து எங்கேயாச்சும் வேலை முடிச்சுட்டு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் நான் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமருக்கு தான் டேரெக்டாக ஊற்றுறோம். சொசைட்டிக்கு பார்த்திங்கன்னா ஊற்றுறது நிறுத்தியாச்சு. பார்த்திங்கன்னா 10-15 வருஷம் இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கிக்குவாங்க. ஸோ 1-2 வீட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தூரமாக போய் ஊற்றணும். முதல்ல தூரமாக ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடாக விட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே வீடு வந்தங்காட்டி இங்கே பக்கத்துலேயே நடந்து போய் ஊற்றுற மாதிரி வந்துருச்சு. இன்னும் சில வீடு வாங்கலை. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டாங்கன்னா நீ வெளியே போக தேவையில்லைன்னு வந்து எடுத்துகிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே நடந்து போய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்ரு உள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து நடந்து போய் எல்லாத்தையும் ஊற்றிடலாம்.